ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருது ஜெய் குரு பரசருக்கு நமஸ்காரம். நான் கரூரில் இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2026ஆம் ஆண்டு ராசி பலன் இன்றைக்கி நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நான் சொல்லக்கூடியது பொது பலன்கள் தான். இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா, மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி துவாதசி திதி பாலவக்கரணம் சுப யோகத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் ரொம்ப நிதானமாக பொறுமையாக இதுவும் கடந்து போகும் சொல்லணும். இந்த வருடம் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஸ்லோகம் எழுதுவாங்கல்ல, அது மாதிரி இந்த வருடம் இதுவும் கடந்து போகும். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்பாட் அடிக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன நிதர்சனமான உண்மையோ அதை நான் சொல்கிறேன். ஆனால் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு, உறுதியாக உண்டு. நீங்கள் ஒரு கால சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னா எப்போவுமே அப்படியே இருக்காது, எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த ராகு கேது பயிற்சி ஆயிட்டாலே நிறைய நன்மைகள் உங்களுக்கு இந்த 2026ல் அஷ்டமத்து சனி இருக்குது. அது போக ராகு 7ஆம் இடத்துலையும் கேது உங்களோட ஜென்ம ராசியிலையும் குருவும் பார்த்திங்கன்னா 12ல் போய் மறைஞ்சிடறாரு. அப்போது கிரக சூழ்நிலைகள் பெரிய லெவலில் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கும் இல்லையா, ஜனனகால ஜாதகத்தை, அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் கோச்சாரத்துடைய நிலைகள், இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் 80% கரெக்டாக தான் இருக்கும். இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் நான் எதுவுமே சாதிக்க முடியாதா, சக்ஸஸே பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் சரி, செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்க. நான் சூப்பராக இருக்குது டைம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு முடிவுமே ரொம்ப பொறுமையோடு ஹேண்டில் பண்ணணும். மோட்டிவேட்டடாக ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் வளர்த்துக்கணும். ஒரு தடவை எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஃபெயில் ஆகும், அடுத்ததும் ஃபெயில் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஸு, அந்த சக்ஸஸ் எப்படி இருக்கும், இமாலய வெற்றியாட்டம் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். பொதுவாகவே ராகு கேதுக்கள் பரிகாரங்கள் செய்யும்போது அத்தனை துன்பங்கள் உங்களுக்கு கொடுத்துறாது, நிறைய நன்மைகள் கொடுக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த சிம்மராசியில் கேது இருக்கிறது மன அழுத்தங்களை கொடுக்கும் உங்களுக்கு. மன போராட்டங்கள் அழுத்தங்கள் இதெல்லாமே கொடுக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்க ரொம்ப பங்க்சுவலாக இருப்பாங்க, டைமுக்கு இருக்கணும். தன்னை மாதிரியே மற்றவங்களும் அப்படி நினச்சிருவாங்க. நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, எல்லா விஷயத்தையும் கரெக்டாக இருப்பீங்க, அது உங்களோட இயல்புங்க. ஆனால் அதே மாதிரியே மற்றவங்களும் நீங்கள் எதிர்பார்க்கிறது ஒரு என்ன மாதிரியானது, அது பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் கிடையாதுல்ல, அது ஒரு முட்டாள்தனம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய நேர்மையை, உங்களுடைய கரெக்டான ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களோட வச்சுக்கணும். மற்றவங்க கிட்ட நீங்கள் அதை எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கன்னா அது உங்களோட குவாலிட்டி. டைமை கரெக்டாக பங்க்சுவலாக நீங்கள் கீப் அப் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய குவாலிட்டி. ஸோ மற்றவங்க மேலே அதை திணிக்கும் போது பிரச்சனையாகும், எதிரிகள் உருவாவாங்க. 6 அஷ்டமத்தில் இருக்கிறாரு. அப்போது உங்களோட எதிரி உங்களை பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் கவனமாக இருங்க. நல்ல உபாசனை தெய்வம் பண்ணுங்கள். உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகுக்கு எதுவும் சரி, சனியும் சரி, எவ்வளவு கடுமையான முயற்சிகள் சோதனைகள் கொடுத்தாலும் வெற்றி உங்களுக்கு தான். ஏன்னா சூரியன், அதாவது சிம்மராசினாலே நெருப்பு காரத்துவ ராசி. ஸோ அந்த இடத்துல அது பெருசாக வேலை செய்யாது. ஆனது ஆச்சு ஒரு 6 மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. பொதுவாக நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்களை நிதானமாக இருங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க. எவ்வளோ உயிர் நண்பனாக இருந்தாலும் நண்பியாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்டு, உங்கள் ஃபேமிலி உண்டு, உங்களோட வேலை உண்டு, உங்கள் தொழில் உண்டு. இதோடு நீங்கள் இருந்துட்டிங்கன்னா 2026 ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டாக நீங்கள் சமாளிச்சிட முடியும்.
இல்லை நான் போய் சோஷியல் சர்வீஸ் தான் பண்ணுவேன், அவங்களோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா, அவங்களும் பாவம் தானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பாவம் தானே அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கங்க. நான் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது பண்ணுறது கம்மி. முக்கியமாக மக நட்சத்திரக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே இதாக இருப்பாங்க, கெத்தாக இருப்பாங்க, ஈகோ பார்ப்பாங்க. இதெல்லாம் மாற்றிக்கங்க. நான் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஓகே, ஆனால் மாற்றிக்கங்க. அப்படி இருந்துச்சுன்னா மாற்றிக்கங்க. ஏன்னா உங்களை குறை சொல்லி எனக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல. இதெல்லாம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கெட்ட காலத்தில் நன்மையாகி தப்பிச்சிடலாம். தலைக்கு வரது தலைப்பாயோடு போயிடும். அதனால் அது சொல்கிறேன் நான். தொழில் பண்ணலாமான்னா உங்களோட சுய ஜாதகத்தில் தொழில் பண்ணக்கூடிய இடம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். தொழில் ஸ்தானத்துக்கு இப்போ என்ன திசாபுத்தி போகுதுன்னு பார்த்துக்குங்க. இதெல்லாமே பார்த்துட்டு அப்புறம் தொழிலை நீங்கள் பண்ணுங்கள். தொழில் பண்ணுறதுக்கு இது ஏற்ற காலமாக அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். அஷ்டம சனி காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை பார்க்குறது நல்லது. ஆல்ரெடி பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்தது அதை ஏதாவது ஒரு பரிகாரங்கள் செஞ்சு அதை எப்படி கொண்டு போகிறது, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க. அஷ்டமத்து சனி வாழ்க்கையில் முடக்காது. உழைக்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலனை கட்டாயம் கொடுக்கும். சனி எல்லாத்தோடைய வாழ்க்கையை ஜீரோ ஆக்காதுங்க. அது என்னென்னா பொய் சொல்கிறவங்கள, அதாவது தப்பு பண்ணுறவங்கள அது எல்லாமே பார்த்து தான் அதுக்குண்டான பலன்களை செய்யும். பொதுவாகவே ஏழரை சனியும் சரி அஷ்டமத்து சனியும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் அது இருக்கும். அப்புறம் அது மிகப்பெரிய லெசனாகவும் இருக்கும், மிகப்பெரிய பாடமாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஸோ ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு தோல்வியிலிருந்து கற்றுக்கணும். நீங்கள் பாடம் கற்றுக்கணும். இன்னும் கற்றுக்க தவறுனீங்க அப்படின்னா நிறைய அனுபவிப்பீங்க. அதனால் கவனமாக இருங்க. தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப ஃபேவரான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இல்லை தான். ஆனால் இங்கே ஆல்ரெடி தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு 11ல் 6 மாத காலம் இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மை தான். குரு 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் ரீதியாக தொழிலுக்காக கடன் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் கடனால் தொழிலுக்காக கடன் வாங்கி கடனால் கஷ்டப்பட்டுருந்தீங்க. அந்த கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் உருவாயிரும். இவ்வளோ நாளாக நிறைய கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கமிட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு வரதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. சிம்மராசிக்காரங்க தொழில் முடங்கிருச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க. நல்ல ஒரு சோர்ஸ் வரும். அதே மாதிரி குருபலம் உங்களுக்கு இருக்குது. அதனால் குரு 11ல் இருக்கனால பிரச்சனைகள் இல்லை. 7ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. அதனால காலபைரவர் வழிபாடு, சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடு, அதே மாதிரி காளி வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் காளி வழிபாடு, இதை நீங்கள் பண்ணுங்க. நிறைய நன்மைகள் நடக்கும். அதாவது பிரச்சனைகள் தலைக்கு வரது தலைப்பாயோட போய் தொழிலில் முன்னேற்றம், நிறைய காசு பணமெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் சனி அஷ்டமத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்த்துறாரு. அதனால பணம் வரதில் எந்தவித தடையும் கிடையாது. கடுமையாக உழைக்கணும். ஆனால் இழுபறியாகி கிடைக்கும். அதே நேரத்தில் லேட்டாகி கிடைக்கிறது மட்டும் கிடையாது, கட்டாயம் அது கிடைச்சே தீரும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணணும், கூடுதலாக முயற்சி பண்ணணும். ஒரு டைம் படியேறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் ஒரு 4-5 டைம் சேர்த்து ஏறுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் என்னென்னா எக்ஸசைஸாக நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, மன கஷ்டமும் கிடையாது. அதே மாதிரி இந்த கேதுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் மேலே கேது போகும்போது தாயாருடைய உடல்நிலை பாதிக்கும். அதனால் அதாவது ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு 6 கூடையவர் அஷ்டமத்தில் இருக்கார். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களை சோதிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னா காலையில் எந்திரிச்சு அப்பாடா ஜோசியர் சொல்லிட்டாரு நம்ம மோட்டிவேட்டடாக இருப்போம்னு சொல்லிட்டு பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ்லாம் சொல்லி உங்களை நீங்களாக பாசிட்டிவாக மாற்றி நல்லா மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே அப்படின்னு சொல்லி போய் ஒரு இடத்துல வேலையில் போய் உட்காருவீங்க. உங்கள் உத்தியோகத்தில் போய் உட்காருவீங்க. உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குன்னே ஆட்கள் வருவாங்க. அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிருங்க, வேறு வழி இல்லை. அஷ்டமத்து சனியில் இதெல்லாம் எதிர்கொண்டு ஆகணும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், முடியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் வாலண்டரியாக நீங்களே அனுபவிச்சிட்டிங்கன்னா ஒர்க் ப்ரெஷரை அனுபவிங்க. ஏன்னா உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரணும். அதுக்கு உத்தியோகத்தில் ஒர்க் ப்ரெஷரை அனுபவிச்சுட்டு போகிறதே பெட்டர். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த சனி முடிஞ்சதுக்கப்புறம் அது பல மடங்கு நன்மைகளாக மாறும் உங்களுக்கு. அதனால் கவலைகள் வேண்டாம். அதே மாதிரி வெளியில் பேசக்கூடிய இடத்துல, அதாவது உத்தியோகத்தில் வேலை ஒரு பக்கம் இன்னொருத்தரை பற்றி பேசுகிறது, உங்களுடைய ஃபோன் ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஃபுல்லாக அவேர்னஸாக இருக்கணும்.
ப்ரொடெக்ஷனாக, அதாவது பாதுகாப்பாக இருக்கணும், அவேர்னஸாக இருக்கணும். எப்போவுமே வந்து அலார்ட்டாக இருந்துக்கிட்டால் பிரச்சனையே கிடையாதுங்க. யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் பேசாத வார்த்தைகள் எல்லாமே திரிச்சு பேசப்படும். நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களுடைய நன்மைக்காகவும் அவங்களோட வளர்ச்சிக்காகவும் தான் சொல்கிறீங்க. ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையாகும். அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சனி வாக்கு ஸ்தானத்தை பார்க்கறதுனால அப்படியே பேசாமல் மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். நீங்கள் வந்து எந்த விரதம் இருந்தாலுமே மௌன விரதம் இருந்தால் சூப்பர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, நிறைய நன்மைகள் இருக்குது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் நல்ல அமைப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்களெல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிறது, முன்பை விட நல்ல ஆர்வம் வர்றது, தன்னிலை உணர்ந்து படிக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே இருக்குது. அதனால் கவலையே பட வேண்டாம். சில பேருக்கு வந்து நல்ல ரேங்க் எடுத்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது, அதே மாதிரி சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, சில பேருக்கு வந்து என்னென்னா அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக இந்த சிவில் சர்வீஸ் எழுதியிருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க. 7 சனி, அஷ்டமதி சனி, அதே மாதிரி குரு, இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. ஆனால் உங்களுக்கு 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. இன்டர்வியூ, அதே மாதிரி வேலை, ரிட்டன் எக்ஸாம்ஸ் எல்லாமே அதுதான் சூப்பராக இருக்குது. கம்யூனிகேஷன் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த துறையை சம்மந்தப்பட்டவங்களாம் ரொம்ப ரொம்ப சாதிக்க முடியும். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது சூப்பர் டைமு. காசு பணத்தை நல்லா குவிச்சிடலாம், அந்த மாதிரி டைம் தான் இது. அதே மாதிரி வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படித்து முடித்தோடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல அனுகூலமான அமைப்புகள் தான் இந்த சிம்மராசிக்கு இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள், குரு 12ல் வந்தோன்னா ஒரு விரயம் இருக்குது. சுப விரயமாக மாற்றிக்கங்க. 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குது. வாகனம் வாங்கக்கூடியது, லக்ஸுரி கார் வாங்கக்கூடியது, இடம் வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. மார்ச் மாதத்துக்கு மேலே வந்து செவ்வாயும் ராகுவும் சேருது. 4ஆம் இடம்ங்கிறது வாகனம், ராகு சேருது. வாகனத்தில் தொந்தரவு, வாகனத்தை செக் பண்ணாமல் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது பாதுகாப்பாக போகணும். ஹெல்மெட் போட்டு போங்க. விபத்து கண்டவங்கெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாயும் சனியும் வந்து அஷ்டமத்தில் உங்களுக்கு கிரகச்சேர்க்கை இருக்குது. எப்போது மே மாதம், ஏப்ரல் மே மாதம், இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி போராட்ட வாழ்க்கையாக இருக்கும். இப்போ அது சேரும்போது இன்னும் கடுமையாக, கோச்சாரத்தில் சேரும்போது கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கடுமையான ஒரு போராட்டத்தை கொடுத்துரும். அதனால் ஹெல்த் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, வண்டி வாகனங்களில் போகும்போது பிரச்சனைகள் இருக்குன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டி ஓட்டாதீங்கன்னு தான். இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுறது இல்லாமல் ஆப்போசிட்டில் வரவங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கிடுவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு பாதிப்பு ஏற்படும் போது நம்மளோட போனால் பிரச்சனை கிடையாது, மற்றவங்களையும் சேர்ந்து ஏன் கஷ்டப்படுத்தணும்? அதனால தான் மனசு கஷ்டமாக இருக்கிறது, மனநிலை தெளிவாக இல்லை அப்படின்னா வண்டி வாகனங்களை ஓட்டாதீங்க. முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாவோ ஒரு உத்தியோகம் ரீதியாகவோ நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னா செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிட்டு லாங்காக வந்து நீங்கள் நைட் டைமில் ட்ராவல் பண்ணாதீங்க. முடிஞ்சால் பஸ்ஸோ இது செல்ஃப் ட்ரைவ், நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டு போங்க. பஸ்ஸு போங்க, இல்லைன்னா ட்ரெயினில் போங்க, முடிஞ்ச ஃப்ளைட்டில் போங்க, எப்படி வேணால் போங்க. செலவாகுதுன்னு பார்க்காதீங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் காசை சேர்த்துறேன்னு சொல்லிட்டு நீங்களே பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சேதாரங்கள் ஆகும். அதனால் கவனமாக இருக்கணும். முக்கியமாக சர்ஜரி கண்டம், மருத்துவ செலவு இதெல்லாம் இருக்குது. அதனால் ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக அதை நீங்கள் பார்த்துக்கிறது தான் நல்லது. திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 7ல் ராகு தான் இருக்குது. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு திருமண பிராப்தம் இருக்குது. மற்றபடி கோச்சாரத்தில் குருபலம் இல்லை, பெரிய லெவலில் இல்லை. அதனால திருமண பிராப்தம் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு இதாக கிடையாது. 6 மாதம் வரைக்கும் தான் குருபலம் இருக்குங்க. குரு வந்து 11லேருந்து 7ஆம் இடத்தை களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. 6 மாத காலம் இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் குருபலம் உங்களுக்கு இல்லை. இந்த வருடம் பெருசாக அது உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் குரு பார்வை
பெருசாக இல்லை, சனியோடைய பார்வை தான் இருக்குது, ஜூன் மாதம் வரைக்கும் தான் இருக்குது. அதனால் குரு பார்க்குற டைமுக்குள்ளே வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களோட ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்குது, 6 கூடியவர் அஷ்டமத்தில் இருக்கார். அதனால் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் இது. ஸோ அதனால் அனுசரணையாக இருந்துக்கங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அப்புறம் சம்டைம் வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அது வந்து பெரிய வாக்குவாதத்தில் முடிஞ்சிடும். சிம்பிளாக சாரி கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அதுதான் வராது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, சாரி கேட்குறது, இதுதான் வராது. இது பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். இல்லை அப்படின்னா வேறொரு நபருடைய தலையீடு வந்துடும், கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்தெல்லாம் போகும். எதுக்கு? இது சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்களேன். முக்கியமாக வந்து 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து சனியோடைய பார்வை இருக்கனால நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபரே உங்களுக்கு துரோகம் செய்கிறது, முக்கியமாக காதல் விஷயங்களில் மனக்கசப்பாகி பிரேக்கப் ஆகிறது, இதனால் செமையாக மன உளைச்சல் ஆகிறது, அதாவது வேறு நிலைக்கெல்லாம் கொண்டு போய் உங்களை தள்ளுறது, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, காசு பணம் இருக்குது, நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறீங்க, கெரியரில் பெரிய லெவலில் க்ரோத் ஆகி வரீங்க அப்படின்னா 1000 காதல் உங்களை தேடி வரும். 1 அல்ல 2 அல்ல, பல காதல்கள் உங்களை தேடி வரும். ஆனால் எந்த ஒரு விஷயமும் சாதிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா எந்த காதலும் நீங்கள் செத்தாக கூட வரமாட்டாங்க. அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு வாழணும், உங்களை நம்பி இருக்கவங்களுக்காக வாழணும். உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு உங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போகிற ஒரு நபருக்காக நீங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடையாது, உங்களோட வாழ்கிறதுக்கு ஒரு குடிப்பினை இல்லை அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டப்புக்கு நீங்கள் வந்துடணும். ஸோ சனி வந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீர் மாதிரி பல பிரச்சனைகளை கடந்து வரணும். காதல் மட்டும்தான் வாழ்க்கையில், அதனால் அதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்களில் இழுபறி நிலைகளை ஏற்படுங்க. அதே மாதிரி வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக மாறுமான்னு கேட்டால் இழுபறியாகும். வழக்குகள்லாம் வந்து இந்த கேஸ் வந்து இப்போ முடிஞ்சிடும் நினச்சிட்டு இருப்பீங்க, மறுபடியும் வாய்தாவை தள்ளி போட்டு உங்களை டென்ஷன் படுத்துறதுக்கு தான் அமைப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உயில் சொத்துக்களில் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. சனி வந்து எப்போல்லாம் 2ஆம் இடத்தை பார்க்கவோ காசு பணத்தை சம்பாதிக்க முடியும். நீங்கள் நினச்ச அளவில் காசு பணம் வந்துருங்க. அதே நேரத்தில் உயில் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள்லாம் வரும். அதே மாதிரி தந்தையாருக்கு ஆயுள் கண்டம், அதே மருத்துவ செலவு, இது எல்லாமே இருக்குது. தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தாய் வழி சொத்துக்கள், அதே மாதிரி தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். லஞ்ச லாவணியங்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறதா நல்லது. லஞ்ச லாவணியங்களை ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டு கை மேலே கிடச்சிரும். உயர் அதிகாரிகள் தான் வாங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போய் வாங்குவீங்க, அது உங்களுக்காக இருக்காது. ஆனால் ஜெயிலுக்கு போகிறது நீங்களாக இருப்பீங்க. அதனால் கவனமாக, அதாவது 24 ஹவர்ஸும் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிருவீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஈஸியாக கிடைக்கும். பொதுவாகவே சிம்ம ராசியில் கேது இருக்கனால கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஃபேமஸ் ஆவீங்க, அது நெகட்டிவோ பாசிட்டிவோ, ஆனால் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அது மூலிமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க. உறவுகளிடையே வந்து சண்டை சச்சரவுகள் வரும். நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க நபர்களே முட்டுக்கட்டையாக நிற்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி தான் வந்தாகணும். ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக வந்துடுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. எல்லா விஷயத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கடைபிடிக்கணும், கையாளணும். நிறைய வந்து தியானம் பண்ணுங்க. பிடித்த கடவுளை, பிடித்த மந்திரங்களால், பிடித்த விஷயங்களை மனசை கொண்டு போய் செலுத்துங்க. அதாவது கல்யாணம் ஆன பெண்களுக்கு தான் கூடுதலாக நான் சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் மனசு ரொம்ப இறுக்கமாகவும் கஷ்டமாகவும், ஏதோ இனம் புரியாத கவலை, அந்த கவலையை வீட்டில் சொல்ல போனால் அதுவே வந்து பிரச்சனையாகி இன்னும் கூடுதல் கவலை. இல்லை நீங்கள் வீட்டில் உங்கள் கணவரோட வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னா அதை போய் வெளியில் மற்ற நபர்கள்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாக வரும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு நொடியுமே ரொம்ப கவனமாக இருக்கிறதா நல்லது. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட உங்களோட பிரச்சனைகளை தேடாதீங்க. முக்கியமாக சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது என்ன அப்படின்னா,
கவனமாக இருங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்க மூலிமா எவ்வளோ விஷயங்கள் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, அது வேண்டாம். ஒருத்தர் நமக்கு ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா ஏன் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்கன்னு யோசித்து பார்த்து அப்போ செய்யுங்க. நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக பேசுகிறீங்க அப்படின்னா அதனால நீங்கள் பிளாக்மெயில் செய்யப்படுவீங்க. அதை வந்து வீட்டில் வந்து ஷேர் பண்ண முடியாமல் மன உளைச்சல் ஆவீங்க. இதெல்லாம் தேவையே இல்லாதது. அதனால் ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனமாக இருங்க. கணவர்கிட்ட ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க. அஷ்டமத்து சனி இருக்குது, அது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமாக இருக்குது. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய மெடிடேஷன் பண்ணிட்டாலே இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள், நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி இருக்குது, உங்கள் ராசியில் ராகு கேது இருக்குது. பொதுவாகவே கால சூழ்நிலை கோச்சார நிலை எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு அரசியல்வாதியாக ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ எப்படி இருந்தாலும் உங்கள் மேலே திடீர்னு ஒரு கேஸ் வரும், ஒரு குற்றச்சாட்டு வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் மீட் பண்ணி தான் ஆகணும். மக்களிடையே வந்து உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்காது, அதிருப்தி ஆகும். மக்கள் வந்து உங்கள் மேலே அதிருப்தியாக இருப்பாங்க, நல்ல பேர் கிடைக்காது, ஒரு சப்போர்ட் கிடைக்காது. கட்சி தலைமையிடம் உங்களுக்கு வந்து ஒரு இது ஃபேவர் பண்ணாது, அவங்க உங்களை பாதுகாக்க மாட்டாங்க, ஒரு சீட்டு கேட்டால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சிக்கல்களை கையாளுற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் பரிகாரம் தான் பண்ணணும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடு, யாகங்கள், வேள்விகள், பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் தக்க வச்சுக்கலாம். மேலும் மேலும் வளர்ச்சி அடைய முடியும். எலெக்ஷனில் நீங்கள் வெற்றி பெற முடியும். இது ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே காசு பணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் உறவுகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக உங்கள் மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இந்த 2026 வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இறை வழிபாடு அதிகமாக பண்ணிக்கணும். தெய்வ பலம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கனால தெய்வ பலத்தை அதிகப்படுத்திக்கங்க. நீண்ட தூர பிரயாணங்கள் போகிறது, முக்கியமாக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இழுபறியாக இருந்தாலும் அதுவுமே உங்களுக்கு சாதகமாக வந்து சேரதுக்கு உண்டானது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான காலமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அனைவருக்கும் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 26ஆம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கோம். பெரும்பாலுமே அதில் வந்து எப்படின்னா ஒரு 75% கொஞ்சம் கஷ்டம், ஒரு 25 பேர் வந்து கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் எப்படிமா இருக்கும்? ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வரும். 2026 மொத்த கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு 3 என்ற குருவுடைய ஆதிக்கத்தில் வரும். அதே போல் தமிழ் வருடமும் வந்து 40வது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம் ஆரம்பிச்சிரும்னு சொல்லலாம். இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு வந்து நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்குது. நம்ம சமுதாயத்துலேயும் சரி, டே டு டே லைஃப்லேயும் சரி, உலக லெவல்லையும் சரி, நம்ம எப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் வந்து நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நம்மளுக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள், உலக தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நெருக்கடிகள், இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது. ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் வந்து என்ன போடுறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார். ஏற்கனவே வந்து நமக்கு சனி வந்து பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனியும் குருவும் வேற வந்து பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்? இன்னும் வந்து புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸு, அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல வந்து ஒரு ஆரோக்கியம், அதே போல் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விலைவாசி நாளுக்கு நாள் உயருது. அம்மா தங்கம் விலை குறையுமாம்மா? இதுதான் வந்து எல்லோருடையும் எதிர்பார்ப்பாக இருக்குது. தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையணும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம். இருக்கிற சூழலில் வந்து இன்னும் வந்து நம்ம சிறப்பாக கடந்துடணும். விவசாயம் நல்லா செழிக்கும். அதே போல் கால்நடைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், செழிப்பு பெறும். புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதி
வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப நசுக்கப்படுவார்கள். தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்கொடி தூக்குறது, ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது, வெயில் காலத்தில் மழை பெய்யறதும் அதே மாதிரி மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும், இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும். ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறது, யாரை வந்து நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு வந்து ராகுக்கு இது பயிற்சி ஆகும். அப்போ எப்படி இருக்கும், இதுக்கு மேலே இருக்கும். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு இந்த 26 எப்படி இருக்கும்னா சவாலே சமாளி. ஏன்னா 25லையும் அதான் சொன்னோம், 26லையும் அதான் சொல்கிறோம். எதையுமே அப்படியே நெஞ்சுரம் கொண்டு அப்படியே வந்து ஒரு கர்ஜனை தோரணையாக சிங்கிளாக களமிறங்கினாலும் வெற்றியை வந்து பெறும் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே சிங்கத்துக்கு ஒரு தாத்பரியம் சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன வேலையை முடித்தால் கூட நீங்கள் சொல்ல வேண்டியது அப்ரிஷியேஷன், சுய பாராட்டு. நல்லா பண்ணிட்ட லக்ஷ்மின்னு சொன்னீங்கன்னா உங்களை வந்து நீங்களே சுய பாராட்டு பண்ணிக்கணும். நல்லா பண்ணிட்டம்மா, உன்னை விட பெஸ்ட்டாக இந்த வேலையை வந்து பண்ணவே முடியாது, ஐ கேன். நீங்கள் வந்து பயந்துடக்கூடாது. இப்போ ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இப்போ எல்லா ஃபீல்டுமே போட்டி, பொறாமை, பொச்சிரிப்பு, அதே போல் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, திறமையே இல்லாதவங்க வந்து முன்னுக்கு வர்றது, ஒரு ஆள் சப்போர்ட்டோடு இருந்து வர்றது கொள்றதுலாம் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்ப்பீங்க. திறமை இருந்தும் நீங்கள் வந்து பின்னுக்கு தள்ளப்படுவீங்க. இதெல்லாம் அஷ்டம சனியோடைய செயல்கள். இதே வந்து ஒரு சிம்ம ராசி லக்னமாக இருந்து ஒரு கும்ப ராசி லக்னமாக இருந்தீங்கன்னா இன்னும் பாதிப்புகள் அதிகம். இன்னும் ராக தசா புத்திலாம் நடந்துச்சுன்னா கேட்கவே வேணாம், வச்சு செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான்லாம் இருக்கிறதா சொல்லுவீங்கள்ல, உயிர் மட்டும் தான் மிஞ்சி இருக்குன்னு, அப்படிலாம் சொல்லவே கூடாது. இந்த உயிரை கொடுத்த இறைவனுக்கு ரொம்ப நன்றி. படுத்து நம்ம விடிய காலில் எழுந்துக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். நம்ம அவை பாட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, கூன் குருடு செவிடு அன்றி பிறத்தல் இதை விட ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இறைவனை வந்து இசையால் வசப்படுத்தி அருளாளர்கள் பெற்ற பலன் வந்து அளப்புக்கரியது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அருளாளர்கள் பிறந்த நாட்டில் பிறந்த நம்ம, அதுவும் வந்து தொன்மை வாய்ந்த கலாச்சாரத்தில் சிறப்பு பெற்ற தமிழ்நாட்டில் பிறந்த நம்ம எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கண்டு அஞ்சுவதா, என்னைக்குமே அது வந்து பண்ணக்கூடாது. அதுவும் சிம்மம் கலங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். எப்பயுமே வந்து நம்மளுக்கு இறைவன் இருக்கிறார், இறைவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு சிந்தனையும் வந்து ஒரு தெளிவும் இருக்கும் பொழுது உங்களை எந்த சூழலிலும் அடித்துக்கொள்ள ஆளே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் 11ல் இருக்கக்கூடிய குரு அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய அல்லல்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் இதையெல்லாம் தீர்த்து கொடுத்து கொண்டிருப்பார் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் பொருளாதாரம் வந்துடும். வேலை செய்கிற இடத்துல ஒரு பலு, வேலையே இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு வகையில் உங்கள் குடும்பம் ஓடுறது, கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்த பிணக்குகள், பெண்கள் கேட்கவே வேண்டாம், அசிங்க அவமானம் எல்லாமே வந்து சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் படிப்பே ஏறல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, போர்டு எக்ஸாம் வேறு வருது, ஏதாவது ஒரு உடல்நிலை குறைபாடு, ஒரு தொய்வு ஏற்பட்டுருது, கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அயகிரீவர் வழிபாடு இல்லை, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம அப்படின்னு சொல்லி பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு தீபம் ஏற்றி உட்கார்ந்து படிக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மிக சிறப்பான ஒரு வெற்றியை காணுவீங்க. கஷ்டம் சொன்னாலும் ஆடை ஆபரண சேர்க்கை, அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, ஒரு அங்கே இண்டில் சந்தில் புந்தில் வச்சிருந்த ககையெல்லாம் காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு தங்கத்தை வாங்கி ஓடோடி வந்து சேர்த்து விட சிம்மன்லாம். சிம்மராசி பெண்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஆண்கள் வந்து எவ்வளோ பெரிய உதவியாக இருந்தாலும், ஒரு பெரிய பதவியாக இருந்தாலும் உங்களுடைய துணை நீங்கள் தான் வந்து குடும்பத்தை இழுத்து செல்ல போகிறீங்க. என்னம்மா இங்கே சிம்மத்தில் இருக்க ஆண்கள்லாம் வந்து அப்படியே அதிசயமாக பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் வேலையே இல்லாமல் உட்காந்துருக்கோம் அது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். பெண்கள் அந்த குடும்பத்தை இழுத்து செல்பவர்களாக இருப்பாங்க. அவங்க கணவர் நாட்டையே ஆளக்கூடிய மந்திரியாக இருந்தாலும் யார்கிட்ட போனாலும் சிம்மம் சுயம்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. கஷ்டப்பட்டு தான் வந்து நீங்கள் முன்னுக்கு வரணும்னு இங்கே விதி. அதனால் வந்து அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க அப்படின்லாம் லக்ன டிகிரிலாம் ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா நீங்கள் தான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும். யாரையும் நம்பி இங்கே வந்து உட்கார்ந்துருந்தோம்னா விழலுக்கு எடுத்த நீர் மாறி உங்களுடைய எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். 8 என்று சொல்லக்கூடிய உங்கள் அன்பு, உங்களுடைய நேரம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை எல்லாம் யாரோ ஒருவருக்கு விழலுக்கு எடுத்த நீரை போல எண்ணி எண்ணி மனம் கலங்கி உட்கார்ந்துருக்க வேண்டியதான். இந்த பாசம், அன்பு, இதெல்லாம் கருணை, இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டோம் திரும்பி வரலாம் எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்ப்பிடம் கவனம் வேணும். ஆண் பெண் இருவராக இருந்தாலும் இந்த காலகட்டம் இந்த பாசத்துக்காகவே ஏங்கி இது பண்ணும் இந்த சிம்மம். இந்த காலகட்டம் ரொம்ப கவனம். குறிப்பாக
குறிப்பாக சகோதரிகள் சொல்கிறேன், இதனால் நல்லா முன்னுக்கு வர்றவங்களுக்கு தான் கடவுள் இந்த மாதிரி ஒரு லேக் வச்சிருவார். ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு சில ஆட்கள் எல்லாம் அவங்க சந்திக்கும் போது அவங்க வந்து அந்த ஒரு அன்பை வந்து எதிர்பார்ப்பாங்க. அதுலேயே வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு லேக் ஆகக்கூடிய இது. ஆனால் அதெல்லாம் தூக்கி போடுங்க. நீங்கள் தொழிலில் வந்து முன்னுக்கு வந்து நீங்கள் ஒரு பொருளாதாரத்துலேயும் உங்களுடைய தொழிலையும் நீங்கள் சிறப்பாக இருக்கும்போது நீங்கள் எண்ணியதெல்லாம் உங்களுக்கு கிட்ட தானாகவே வந்து சேருன்னு சொல்லலாம். ஏன்னா கேது லக்னத்தில் இருக்கிறார். அதனால் நீங்கள் எது கேட்டாலுமே இப்படி தான் வேணும்னு கேட்டால் அதை அப்படியே கொடுக்க மாட்டார். உனக்கு இவ்வளோ ஆசை இருக்குதா அப்படின்னு நாங்கள் முதல்ல கட் பண்ணுவார். அதனால் ராகு வந்து டெய்லியும் டே டு டே லைஃப்பில் ஒரு சோதனையை வைக்கும். பாஞ்சாலி தீ குளிச்சா பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம தீ குளிச்சு தான் வெளியில் வரணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. தீ குளிச்சதுன்னா ஒன்று நீங்கள் அதை நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரப்போகிறோம். அதுக்கு தான் இங்கே வந்து இதை வந்து ஒரு அடைமொழியாக சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் யாரும் வந்து ஒரு தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா டே டு டே லைஃப்பில் சனி 8ஆம் இடத்தில் நமக்கு டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருக்கும். பாஞ்சாலி வந்து 5 திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் அந்த அம்மா என்றைக்குமே வந்து ஒரு தர்மத்தை பத்னி. எப்படினால அந்த தீக்கு தான் வந்து அந்த கர்மாவை போக்கக்கூடிய வலிமை இருக்குது. யாகம் பண்ணி அந்த அம்மா அந்த யாகத்தில் இறங்கி அதற்கப்புறம் அவங்க வந்து இன்னொரு கணவரை சென்றடைவாங்கன்னு புராண இதிகாசங்களில் கூறியிருக்கு. அப்போ நம்ம இந்த காலகட்டம் நம்மனா வந்து நெருப்பில் குளிக்க முடியுமா? கிடையாது. இறைவனை போய் அரவணைத்து கொள்ளணும், பற்றி கொள்ளணும். தீபம் ஏற்றி நித்திய தீபம் ஒன்று முடிஞ்சால் நீங்கள் வீட்டை ஏற்றுங்க. அப்படி இல்லை எப்பொழுதும் நீங்கள் பிறந்த கிழமையோ இல்லை பிரம்ம முகூர்த்த தீபம் போட்டு வழிபட்டு வரக்கூடிய சிம்மம், இல்லை ஆலயத்தில் தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி கொடுக்கக்கூடிய சிம்மம் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காண உங்கள் ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் சரியாக செயல்பட முடியல, எதிர்த்தரப்பை என்னால் புரிஞ்சிக்க முடியல, என் காதல் எனக்கு கை கூடல அப்படின்னு பலவித கஷ்டங்களையும் எண்ணங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கண்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது இழுப்பு எண்ணெயில் ஒரு தீபம், நெய்யில் ஒரு தீபம், நம்மளுக்கு நல்ல நெய்யில் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது இந்த 3 தீபங்கள் உங்களுக்கு பெரிய சக்தியாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியாக இருந்து உங்களை இந்த 26ல் வெற்றிகரமாக பயணிக்க வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவருக்குமே, பெண்கள் கேட்பீங்க அம்மா பெண்களுக்கு இது நடக்குமா? எல்லாருக்குமே நடக்கும். எவ்வளோ ஒரு கஷ்டம் வேலை செய்கிற இடத்துல வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ஒரு வசை வாங்கினது, எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறோம் செய்கிறோம். என்னுடைய ஒரு உண்மையான அன்பும் பாசமும் என்னுடைய உழைப்பும் அடுத்தவருக்கு தெரியலையே, எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலேன் குமுறி குமுறி அந்த கண்கள் பணித்து தலையணை நனைந்து வெளியில சொல்லவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் சிம்மம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து காலம். இதை கடந்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் அஷ்டம சனியை வென்றுட்டா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பான ஒரு இது. அதுக்கு வரக்கூடிய இந்த ராகுக்கேதுவும் கூட இருக்கிறதுனால தான் இவ்வளோ வந்து நமக்கு டிப்ரெஷனு. அடுத்து வரக்கூடிய வருடம் உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட சிக்கலையும் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருந்தாலும் அதை தைரியமாக கடந்து விடுவதற்கு தான் இந்த இறை வழிபாடுகளும் மெடிடேஷன் யோகா நம்ம இதெல்லாம் சொல்கிறது. ஆலயத்தில் போய் மகான்களுடைய வழிபாடு வைத்து கொள்ளும்போது அங்கே ஒரு 10 நிமிஷம் ஆத்மார்த்தமாக உட்கார்ந்து வழிபடக்கூடியது சூரிய வழிபாடு வைத்து கொள்ளக்கூடிய சிம்மம், நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய சிம்மம், வாழ்வில் ஆரோக்கியத்தையும், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம், இரவு நேர பயணங்கள், கமிட்மெண்ட்ஸு, உணவு பழக்க வழக்கங்களில் வாழ்வியல் முறைகளில் நம்ம வந்து ஒரு மணியான வழி ஒரு ரெகுலராக ஒரு சிறப்பாக பண்ணி கொள்ளும்பொழுது ஸ்பைசி எண்ணெய் போன்ற உணவுகள் எல்லாம் தவிர்த்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அளவாக செட் ஆஃப் பவுண்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு. 7 இருக்கக்கூடிய ராகு, அதுவும் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய ராகுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணவே தெரியாது. அதிகப்படியாக வந்து விஸ்வரூபம் எனக்கு ஒரு சூறாவளி காற்று மாதிரி அது வந்து பயங்கரமான புயல் மாதிரி அடிக்கக்கூடிய அந்த இடத்தில் ராகு இப்போ ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு பயணிப்பதனால ரொம்ப கவனம், விழிப்புணர்வு எல்லாமே வேணும். அதுக்கப்புறம் 6 வந்து உச்சமாகும். அதுக்கப்புறம் கேதும் வந்து சேருவார். இதற்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அருளாளர்களைப் போல இறைவனையே சதா சர்வ காலமும் சிந்திக்கக்கூடிய சிம்மம் வெற்றி வாகை சூடும். சிம்மராசி இந்த வருடம் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் விநாயகா நமக. இதை வந்து கேட்ட மாத்திரத்திலேயே கமெண்ட் செய்யும் பொழுது உங்கள் வாழ்விற்கான ஒரு சிறப்பான எதிர்காலம் உத்வேகமாகும். நீங்கள் இந்த வருடம் வழிபட வேண்டிய அம்பாள் யாருன்னு கேட்டிங்கன்னா, வேலுக்குடி அங்காள பரமேஸ்வரி அம்பாளை செவ்வாய், வியாழன், ஞாயிறு வழிபடக்கூடியவர்கள் மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணுவீங்க. வெள்ளிக்கிழமை கூட வழிபடலாம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த அம்மாவுடைய படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து தீபங்கள் ஏற்றி வரும்பொழுது மிக சிறப்பான பலன்கள் உங்கள் கைகளில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சொல்லலாம். கை நழுவி போனதெல்லாம் தானாக வந்து உங்களுக்கு சேரும். எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளில் ஒரு அன்னதானம் 11 ரூபா மேலே வச்சு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, எலுமிச்சங்க ஊறுகாய், ஒரு இனிப்போடு கொடுக்கக்கூடிய சிம்மம் வெற்றி நடை போடும். சிம்ம ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து உலக அன்பர்களுக்கும் அடியேனின்
ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டில் இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் தொடங்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான். சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்மள ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலன்கள், எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம். உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 அமைய போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம். அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது. அதனால தங்கம், வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம். இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும். வான்வழி போர், வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம், இந்த 2026ஆம் ஆண்டு திகழப்போகிறது. கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள், கனரக வாகனங்கள், மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க. ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன். கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் எடுத்துக்கினா, பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும். வெயில் மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும். சரிங்களா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும். இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும். இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அந்த சலுகைகள் நம்பி நீங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கி மோசடி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை, சரிங்களா, ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதற்கு அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும். சரிங்களா, ஆட்சியில் இருக்கிற சிறிய பிளவுகள் ஏற்படும். அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க. தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு நமது 12 ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டிற்கான பலன்களை பார்ப்போம். முதலில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடியனின் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கில புத்தாண்டு இவங்களுக்கு எவ்வளவு சாதகமாக இருக்க போது, எவ்வளவு பாதகமான விஷயங்களை இவங்க அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம். சிம்மராசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஷ்டம சனியில் பாதிப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தசாபுத்திகள் அது அவங்களோட கோச்சாரத்தில் கனெக்ட் ஆகும் பொழுது தான் அதுக்கான பலன்களை அவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம்.
ஏன்னா சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவான் இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கிறார். ஸோ ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க சிம்மராசிக்கு. சரிங்களா? இது காலபுருஷனுக்கு 9ஆம் இடமும் கூட. அப்போ பாக்கியமான விஷயங்களை நோக்கி இவர்களின் பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை அதை சார்ந்த ஒரு தேடல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆன்மீகம் நாட்டம் மிக அதிகமாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த தேடலில் இவர்கள் இருப்பாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்ச ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்களோட குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கும். தாய் மாமன் இல்லை மாமன் உறவு முறையில் உள்ளவர்களுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். இன்கேஸ் அவங்களோட தாய் மாமா யாரா இருக்கிறாங்க அப்படின்னு இல்லை மாமனார் யாரா இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட்டான ஒரு வருமானம், ஒரு கிஃப்ட் மாதிரி சில பொருட்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது குழந்தை பேருக்காக முயற்சி செய்கிறாங்கன்னா மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசியின் 4ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான், சரிங்களா, 4க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இவங்களுக்கு 5ல் இருக்கிறார். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு விற்பனையின் மூலமாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் முழுக்க இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியான புத பகவான் 4ல் இருக்கார், 5ல் இருக்கிறார். அப்ப என்ன விஷயம் நடக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மூலமாக, சரிங்களா, குடும்பத்தின் மூலமாக இதுக்கு முன்னாடி இருந்த சேமிப்புகள் பன்மடங்காக பெருகி இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்கள் இவங்களுக்கு ப்ராஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது இவங்க தலையிட்டு இருந்தாங்கன்னா அதுக்காக இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு 3க்கும் 10க்கும் அதிபதி, சரிங்களா, 3க்கும் புதிய முயற்சிகளால் ஒரு அழுத்தங்கள் இவர் மனதுக்குள்ளேயும் இவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி திங்கிங் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பார். அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் கிளவராக இருங்க, கிளியராக இருங்க. ரொம்ப திங்கிங்லாம் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5க்கும் 8க்கும் அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா மனதில் குழப்பம் இருந்தது பாருங்கள், அதெல்லாம் தெளிவாயிட்டு உங்களுக்கு 12ல் வரப்போகிறார். இந்த 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் 12ல் வந்து சேரப்போகிறார். அப்பொழுது மனதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆண்டின் முதற் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது நீங்கள் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள்னா ஒரு மறைமுகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு இன்னும் கிடைச்சிருக்காது. அது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டான ஒரு ரேஞ்சில் கிடைக்க போகுது. அதன் விற்பனை மூலமாக ஒரு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். அடுத்து தொழில் துறையில் இருப்பவங்க, சரிங்களா, தொழில்துறை புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அவங்களுக்கு கூட்டு தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் சாதகமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாம். கூட்டுத்தொழிலில் டாக்குமெண்டேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் யார் சீனியரிட்டி, யாருக்கு எவ்வளோ பங்குன்றதுல வந்து கரெக்டாக டாக்குமெண்ட் படி எடுத்து அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அனுகூலமாக இருக்கும் பிற்காலத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானும் 5லே இருக்கிறார், சரிங்களா, கூட சுக்கிரனும் இருக்கிறார். ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் கிளியராக இருக்கட்டும். எக்காரணம் கொண்டும் வேகமாக செயல்பட வேண்டாம். இதை ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு தான், என் ரிலேஷன் தான் சொல்லிட்டு டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துட வேண்டாம். அதனால பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு பெரிதும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இக்காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்குள்ளேயே 2ஆம் திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கான வழிவகைகள் நிறைய இருக்குது. உங்களில் 7ல் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, இதை பண்ணால் அவங்க நிறைய பெரிய ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எதையும் நம்ப வேண்டாம். அது ஆசை வார்த்தைகளை கூறி தங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் நண்பர்களிடமோ பிற மொழி பேசும் அன்பர்களிடமோ மிகவும் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஒரு அட்வைஸ்னு சொல்லலாம். உங்களில் 12ஆம் அதிபதி சந்திர பகவான், சரிங்களா, 12ஆம் அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால அவர் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கார் நியூ இயர் அன்னைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ இயரில் இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விரயங்கள், சரிங்களா, விரயம் தொழில் சார்ந்த விரயங்கள். ஸோ தொழிலில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதிய இயந்திரங்கள், ஸோ புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்து வாழ்வில் முன்னேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக திகழப்போகுது சொல்லிட்டு இது நல்ல செய்தியோடு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாம ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள்
நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால், எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேத்து இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்துல அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், 4-10 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம், அதாவது 2025 நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர வந்து அனலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும். அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர வந்து பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர வந்து பார்த்தாலேயானால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அதை தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது, அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம், இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, அந்த தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன்.
பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம் நினச்சிட்டு இருப்பா. ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் இந்த 2026 சற்று மிதமான காலமாகவே அமைகிறது. ஏன்னா ராசிக்கு பார்த்தீங்களேனால் சப்தமத்தில் இருந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல போகிறார். அஷ்டமத்தில் சனி வர்றது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தும். அசிங்கம், அவமானம், கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தேவையற்ற மனக்குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படும். அதை தவிர வந்து பார்த்தாலேனால் வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 8ஆம் இடத்துல போய் சனி பகவான் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறது கிடையாது. அவமானம், அசிங்கம் படக்கூடிய காலகட்டம். உங்களுடைய அரசாங்க உத்தியோகங்களில் இருக்கிறவங்க மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய சுப்பீரியர்ஸ் மூலமாக நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் வந்து மே மாதத்துக்கு மேலே மாறிடுறார். அதனால் 12ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம். அதை என்ன உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5-8க்கு உண்டானவர் இருந்தாலும் 5ஆம் இடத்துக்கு உண்டான விஷயத்தையும் 8ஆம் இடத்துக்கு உண்டான விஷயத்தையும் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து செய்யும் பொழுது குழந்தைகள் மூலியமாக பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடியது, பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறார், சனி பகவானையும் பார்க்குறார் 8ஆம் இடத்துலேருந்து. இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து 10ஆம் மாதம் வரலாம், அதாவது அக்டோபர் 2026 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுடைய ஜென்மத்துக்கே வந்து குரு பகவான் வரார். உங்களுடைய ஜென்மத்துக்கு 10ஆம் மாதத்துலேருந்து வரும்பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும், திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம். அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தாலேனால் அதுவும் வந்து இந்த அரசாங்கம் சார்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய தொல்லைகள் ஏற்படும். தலைமை பொறுப்பில் இருப்பவங்களுக்கு பெரிய தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், உடல் நலத்தில் ரொம்ப பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் வரும்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்க முடியாது. சனி பகவான் நிச்சயமாக தொல்லைகளை கண்டிப்பாக கொடுப்பார். இன்ஃபேக்ட் வந்து அரசாங்கம் அந்த மாதிரியான பொசிஷனில் மேல் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய தொல்லைகள் வரக்கூடிய, அரசாங்கத்தினால் வரக்கூடிய தொல்லைகள், உடல்நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு நிச்சயமாக ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான உடல் உபாதைகள் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ரொம்பவும் ஜாகிரதையாக இருங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. பொறுமையாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது. ஏன்னா நிச்சயமாக சில தோல்விகளை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. க்ஷேத்ராடனங்கள், அதாவது பூர்வீக உங்களுடைய மூதாதையர்கள் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. க்ஷேத்ராடனங்கள், ஸ்தலங்கள், திவ்ய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசியின் 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது. திருமண பாக்கியம் 10ஆம் மாதத்துக்கு மேலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது குழந்தை பிராப்தியும் திருமண பாக்கியமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும்.
அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுதும் உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கும்போதும் நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் சுபமாக முடியும். அந்த காலகட்டத்தில் 10ஆம் மாதத்துக்கு மேலே எடுத்த காரியங்கள் சுபமாக முடியும். அது தவிர தீர்க்கமான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும். அது தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். வேலை நிமித்தமாக இங்கே இருக்கும் இடத்தை விட்டு வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வரும். உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. கழிவு பாதைகள் கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய நாராயணர் கோவில் போயிட்டு வாங்க. அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் சூரிய நாராயணன் கோவில் இருக்குது. சூரிய பகவானுக்குன்னே உண்டான கோவில். அது தவிர சனீஸ்வரனுக்கு வாரம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இல்லைன்னா விநாயகரை போய் சேவிச்சுட்டு வாங்க. சனீஸ்வரன் அந்த நவகிரகங்களில் போய் சனீஸ்வரனை சேவிச்சுட்டு வாங்க. எண்ணெய் தானமாக கொடுங்க. அதாவது நல்லெண்ணெய் புதிய பாத்திரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவில் அர்ச்சகருக்கு தானமாக கொடுங்க. உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. அது நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். இருப்பினும் சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையாகவே எந்த ஒரு டெசிஷனையோ எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பிறக்குது. ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா 1/1/2026 இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் 3ஆம் நம்பர். ஸோ இந்த வருடத்தோட கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் 1ஆம் நம்பர் 10 சூரியனோட ஆதிக்கம். இந்த வருடம் சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்குது. ஏன்னா இந்த 2 கிரகமே பார்த்திங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள். ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது, இன்னொன்று பார்த்திங்கன்னா அரசியலில் உச்சம். ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸு குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா பீரியடில் தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்ட் ஏதாவது வரும். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய, அதனால என்னன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த ஹியூமினிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸில் கொஞ்சம் கவனம் தேவை. மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மை, அதாவது குறிப்பாக என்னென்னாக்கா அந்த ஹியூமினிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா, ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும். அதனால் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் என்னென்னாக்கா ரயில்வே துறை இப்போவே அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை. ஏன்னா அதிவேகமாக அதுவும் என்னென்னாக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய
ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும். ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும், நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, புதிய தொழில் முனைவோர் அதிகமாவாங்க இந்த காலகட்டத்தில். நிறைய பேர் எனக்கு தொழில் முனைவோர் பட்டியல்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்திலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும். தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது, விலை வந்து ஏறிக்கிட்டே தான். ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும். ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும். ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும். டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல், அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டையை போட்டுறாங்களே, அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும். ஸோ அதனால் ஏன்னா நிறைய இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும். அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய ரெகுலேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க. இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஸோ அதனால் மக்கள் தங்களுடைய கையிருப்புக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை ஒவ்வொரு ராசியை போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இந்த 2026 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சிம்மராசிக்கு, எங்கெங்கெல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புலாம் இருக்குது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்ன சிம்மராசிக்காரங்க ஆசைப்பட்ட சொல்லுவாங்க இல்லையா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்குவீங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு அம்மாக்கிட்டேயும் காசு வாங்குவீங்க. அம்மாவுடைய பணமும் உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு ஆண்டு தான் இது. அம்மா மூலயமாக வீட்டின் மூலயமாக வருமானம், சொத்தின் மூலயமாக வருமானம், இது எல்லாமே எதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது அதன் மூலயமெல்லாம் காசு வரப்போகுதுங்க உங்களுக்கு. அப்புறம் என்னங்க இருக்குது இதுக்கு மேலே என்ன, இந்த ஆண்டு வேறு இதுக்கு மேலே என்ன பண்ணோம்? ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு பேச்சில் ரொம்ப சூப்பராக பேச போகிறீங்க. உங்களோட பேச்சை பார்த்தே பல கட்சிக்காரங்களும் உங்களை கூடுவாங்க. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்போ அவரை கூடுப்பா, அவர் பேசினா சூப்பராக இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களோட பேச்சில் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்பீச் அப்படி என்பது சிம்மராசியோட ஒரு பொக்கிஷம். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் மக்களை கவரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் வீடு கட்டி வீடு வாடகை விட்டு வீட்டின் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஆண்டு. நிறைய பேருக்கு வாடகை விட்டு வருமானம் பண்ணுவாங்க. அப்போ வாடகை விடுறதுக்கு வீடு வேணும்ல, அப்போ அந்த வீடு அமையும். மனம் பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும். ஓகே வீடை கட்டுவோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். வாழ்க்கையின் உச்சத்தை அடைவோம். ஏன்னா 7 ராகு பகவான் இருக்கார். இங்கே தான் கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊசிப்பேத்தி விடுவான். நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லோரும் உங்களை ஊசிப்பேத்தி விட்டுட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். நீங்கள் பாட்டு அப்படியே ஒரு மயக்கத்தில் இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஆண்டு முடிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த ஆண்டை நீங்கள் விழிப்பாக இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அள்ள போகிறீங்கன்னு சொல்ல முடியும். நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்களோட முதலீடுகளில் கொண்டு தொழிலை தொடங்க போகிறோம். ஏற்கனவே எங்கேயோ போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த முதலீடுகள் வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களோட பிரான்ச்சை வெளிநாட்டில் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு வெளியூரில் ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னக்கா தொழில் என்பது விரயம் ஆகணும். தொழிலுக்காக விரயம் என்பது இருக்குது. தொழிலே விரயமாகாது. அப்போ என்னென்னாக்கா நீங்கள் அதையே அதாவது என்னென்னா டெய்லி மூவ் ஆகக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் வியாபாரமாக பண்ணி பாருங்கள். டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங்னு இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தால் டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங் இருக்குல்ல, டெய்லி ஷேர் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் குறைந்த அளவு முதலீடு பண்ணணும்.
அதிகமாக பண்ணுவோம். ஏன்னா 7ல் ராகு இருக்குது, பேராசையை தூண்டும். இன்றைக்கே பண்ணிவிடு நாளைக்கே 100 கோடி அடிச்சிடலாம்லாம் சொல்லும். ஆனால் அப்படிலாம் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? உங்கள் கையிருப்பில் எவ்வளோ இருக்கோ அதில் 5% அவ்வளோதான். 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்களா, 5000 ரூபா முதலீட்டில் தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது பெரிய லாபத்தை பெற்று தரும். 1 லட்ச ரூபா இருக்குது, 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 10 லட்ச ரூபா ட்ரேட் பண்ணலான்னு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட காசு எங்கே இருக்குதுன்னு தடவிட்டு தான் தேடி பார்க்கணும். ஸோ அதனால் ஏன்னா 7ல் இருக்கிற ராகு பவனம் பேராசையை தூண்டுற நண்பர்லாம் உசுப்பேற்றி விட்டு உங்களை வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா யாரோடைய பேச்சு காதில் கேட்காம உங்களுக்கு தோணுது, உங்கள் மனதில் தோணிய விஷயங்களை மட்டும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனசில் நிறைய ஆன்மீக சிந்தனைகள் தோண்டும். ஆன்மீக உங்கள் குலதெய்வத்தை அருளால் நிறைய அபரிவிதமான நன்மை கிடைக்க போகுது. நீங்கள் எனக்கெல்லாம் இதெல்லாம் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சது எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இதுக்கு மேலே என்ன 2026 உங்களுக்கு வேறு என்ன பெருசாக கொடுத்துட்டு போகுது. ஸோ அப்போ என்னென்னாக்கா திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்கள கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கும். திருமணம் சிம்ம ராசிக்காரங்கள எப்படியும் ஒரு கலப்பு ஜாதி இல்லை வேறு மதத்தை கூட இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் திருமணத்துக்கான விஷயம் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். பிரச்சனைக்கு அப்புறம் தான் திருமணம் நடக்கும். 2ஆம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் என்பது இருக்குது. அதில் ஒரு சிறிய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னென்னாக்கா 8க்குரிய குரு பகவான் போய் 11ல் உட்கார். அப்போ எப்படி இருக்கும்? பிரச்சனைக்குரிய திருமணமாக தான் இருக்கும் 2ஆம் திருமணம் என்பது. ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சனி பகவான் மறைவில் இருக்கார். ஸோ தொழில் அதிபதி தொழிலுக்கு உண்டான காரம் சனி பகவான் 8ல் போய் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. 8ல் போய் மறைஞ்சா அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனியால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானம் ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி என்பதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா அஷ்டம சனியில் வந்து எனக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் ஒரு காரணம் அதை மட்டும் சரி பண்ணிட்டா போதும். சில அஷ்டம சனி காலங்களில் நீங்கள் என்னென்னாக்கா போய் ஆன்மீக ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய காமதேனு காளமாட்டுக்கும் இல்லை பசுமாட்டுக்கும் அகத்திக்கரியை ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் கொடுத்துட்டு வாங்க. சனி பகவானுக்கிட்டேருந்து அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு எது அஷ்டம சனி வந்து இதை பிடுங்கிச்சு அதை பிடுங்கிச்சின்னு சொல்லுவாங்க. எங்கே இருந்தாலும் பிடுங்கியாவது உங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா இங்கே ஜோதிடம் என்பது என்னன்னாக்கா பிரச்சனையை சொல்கிறதுக்கு இல்லை, பிரச்சனைக்கான வழியை சொல்வது தான் ஜோதிடம். நீங்கள் உட்காந்து பிரச்சனையை மட்டும் பேசிட்டு போவோம், நம்ம உட்காரல. பிரச்சனைக்கான வழி எங்கே இருக்குது அதை அணுகுங்க. அப்போ தான் அதிர்ஷ்டம் வரும். நீ பாட்டு டோரை கதவெல்லாம் மூடிக்கிட்டு காற்று வரலன்னு உட்காரக்கூடாது. உடனே எங்கள் வீட்டில் ஏசி இருக்குன்னுலாம் சொல்லுவீங்க. ஸோ அதெல்லாம் இங்கே வந்து ஏசினாலும் கரண்ட் பில் கட்டணும். ஸோ அதனால் என்னென்னாக்கா இங்கே விஷயம் என்னன்னாக்கா ஆன்மீகத்தில் இருக்க நுணுக்கங்களை நம்ம முன்னோர்கள் அபரிவிதமாக அவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க. அதோட புரிதல் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம எடுத்து தின்ன முடியாமல் இருக்கிறோம். வீட்டில் சாப்பாடு இருக்குது, எடுத்து போட ஆள் இல்லை, எடுத்து தின்னு தெரியல, யாராவது போடுவாங்களாம் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அதனால் எனக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அபரிவிதமான நன்மைகளுக்கு அரசு துறையிலேருந்து நிறைய அரசியலில் ஜொலிக்கணும்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கால வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே சிம்மராசியில் இருக்கிற பசங்க எல்லாம் கொண்டு போய் அரசியலில் விட்டுருவாங்க. நீங்கள் கட்சியில் சேர்ந்துரு, பையனை வந்து அரசியலில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஆண்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் எது இருந்தாலும் சிம்மராசிக்காரன் அவங்க பையன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசியல் ஈடுபடுவார். ஸோ அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல் ஈடுபட்டு இந்த எலெக்ஷனில் வந்தாலும் போஸ்ட் எப்படியும் வாங்கிடுவாங்க. ஆனால் அதே மாதிரி தான் சிம்மராசி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்படியும் உதய சூரியன் உதிக்கும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உதய சூரியன் உதிக்கும் என்ற தகவலோட இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்வில் அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு அமைய சிவாலயங்கள் இருக்கிற இல்லை ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய காமதேனுக்கு இல்லை பசுமாட்டு காளை மாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக தான் மாற்றிக்கங்க. நன்றி, வணக்கம்.